ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீக்கெண்டோட அவைலபிள் ஸ்டாக்ஸ் அப்டேட் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருந்த சேம் ஸ்டாக் ரிப்பீட் ஆகும். நிறையா ஸ்டாக்கு புது ஸ்டாக் ஒரு 2-3 தான் இருக்கும். பட் ஆனால் நிறைய ஸ்டாக்ஸ் ரீசெண்ட் டைம்ஸில் வந்துச்சு. ஆனால் இங்கே வந்து ரீட்டைல் ஷாப்லேயே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. எதனால பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம ஓல்டு நம்பர் 8838650752ன்ற நம்பரை வந்து வாட்ஸ்அப் வந்து பர்மனெண்ட்டாக பேன் பண்ணிட்டாங்க. அதனால் நானே இப்போ வந்து என்னோட இன்னொரு பர்சனல் நம்பர் தான் எல்லா குரூப்லையும் ஆட் பண்ணி அது வழியாக வந்து நிறையா போஸ்ட் போட்டுட்ருக்கேன். அதில் பாதி போஸ்ட்டும் போட முடியல. ஏன்னா வந்து வாட்ஸ்அப் வந்து அதிகமான மெசேஜ் நான் போஸ்ட் பண்ணால் எனக்கு உடனே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. எந்த வித போஸ்ட்டும் என்னால் அப்டேட் பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி நான் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடலான்னு சொல்லி இப்போ ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். என்னோடய வாட்ஸ்அப் வந்து பேன் ஆயிடுச்சு. இந்த டைமில் யாராச்சும் என்னோட கடை பேரை வச்சு யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அவேராக இருந்துக்கோங்க. உங்களை வந்து ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வீடியோ போடுறது முக்கியமான காரணமே என்னோடய வாட்ஸ்அப் வந்து பேன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடணுன்றது தான். இன்றைக்கி வந்து நம்ம இருக்கிற ப்ரீ ஓன் ஸ்டாக்ஸ்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் ஆல்ரெடி ரிப்பீட்டாக பார்த்த ஸ்டாக் தான் திருப்பி பார்க்க போகிறீங்க ஆல்மோஸ்ட். அதாவது போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுலேயே கொஞ்சம் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் புது ஸ்டாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இருந்தாலும் வந்து இன்றைக்கி வீக்கெண்ட் ஆயிடுச்சு, சரி ஒரு ஸ்டாக் அப்டேட் வீடியோ மட்டும் கொடுத்துடலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஐஃபோன் வந்து 8+ இருக்குது. இந்த 8+ பார்த்தீங்கன்னா ஒரு 64 GB வேரியன்ட். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 76 or 78 இருக்குது. ப்ரைஸ் வந்து 8000 வரும். 64 GB 8+, சர்வீஸே போகாத ஃபோனும் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. 8000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் XR இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9000 வரும். பேட்டரி ஹெல்த் வந்து 75 இருக்குது. இதே மாதிரி லோ பட்ஜெட்டில் இன்னொரு ஃபோனும் இருக்குது. ஆனால் வந்து XR கிடையாது. அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் SE 2020. இதுவுமே 64 GB, இதுவுமே 64 GB. இதுக்கு அப்டேட் இருக்குது, இதுக்கு அப்டேட் கிடையாது. அதாவது XRக்கு அப்டேட் கம்ப்ளீட்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் SE 2020க்கு உங்களுக்கு iOS 26 வரைக்கும் அப்டேட் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8800. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 78 இருக்குது. இது ஒன்லி டிவைஸு, பட் இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 9000 rupees வரும். ஐஃபோன் XR 64 GB ஒயிட் கலர். இதோட ப்ரைஸ் வந்து 8800 வரும். ஐஃபோன் SE 2020 64 GB ஒன்லி டிவைஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோனில் 11ல் லோ பட்ஜெட் இருக்குது. 11ல் பார்த்தீங்கன்னா இந்த 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 10,000 வரும். 64 GB. இது டிஸ்பிளே மட்டும் மாற்றிருக்கு, மிச்சம் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ப்ரைஸ் வந்து வெறும் 10,000 தான். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 75 வரும். 64 GB. இதுக்கு எல்லா வித அப்டேட்டும் இருக்குது. 11லேயே ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 வரும். 16,000 வரும். இது வந்து ஷோரூம்லேயே கொடுத்து ஒரிஜினல் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்யூன் பார்ட்டு ஷோரூமில் 9800 சம்திங் கொடுத்து பே பண்ணி மாற்றிருக்காங்க. இது 64 GB ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. பிராண்ட் நியூவாக இருக்குது, பார்த்துக்கோங்க. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே இல்லை. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 16,000 வரும். 16,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த மாடலை கொண்டு வந்திருக்கோம் வீடியோவில். இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 mini 64 GB. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 வரும். எந்த வித சர்வீஸும் பண்ணல, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் வந்து 75 வரும். பாக்ஸோடு இருக்குது. ஓகேங்களா? எந்த சர்வீஸும் பண்ணல, பிரித்து சர்வீஸ் பண்ணாத ஃபோனு. வெறும் 14,000 வரும். ஐஃபோன் 12 mini 64 GB. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து லோ பட்ஜெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனை XR 17 Pro கன்வெர்ட் பண்ண மாடல் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 தரேன். அதாவது 64 GB. பேட்டரி ஹெல்த் வந்து 91 96 2 இருக்குது. ஓகேங்களா? ப்ரைஸ் வந்து வெறும் 15,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோன் கூட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் XR தான். இதுவுமே டிஸ்பிளே சேஞ்சுடு. இது வந்து உங்களுக்கு ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல. லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். இது ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு 7,500 வரும். ஒர்க் ஆகலாம் 6,500 வரும். அது நான் ஒன்றும் அந்த கஸ்டமர் வந்து ஐக்ளோட் ஐடியோடு இருக்குது. அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். அவங்க ஃபோன் நம்பர் வந்து அன்அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி அதில் தான் ஓடிபி வருவாங்க. ஒன்றும் மாற்றாமல் இருக்கேன். இதுவுமே அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 6,500 இல்லை 7,500 ரெண்டுத்தில் ஏதாச்சும் தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 11 Pro Max. அதாவது ஒரு ப்ரோ மேக்ஸு பெரிய டிஸ்பிளே. ஓகேங்களா? 3 கேமரா வச்சு லோ பட்ஜெட்டில் வெறும் 18,000 தரேன். 256 GB. 18,000 11 Pro Max 256 GB. உங்களுக்கு ஒரிஜினல் பேட்டரி செட்லேருந்து மாற்றிருக்கேன். 87% 8% இருக்குது பேட்டரி. மிச்சபடி எந்த சர்வீஸும் பண்ணால் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ப்ரைஸ் வந்து வெறும் 18,500 வரும். அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோனில் 12 Pro Max 256 GB. இது வந்து பின்னாடி கண்ணாடி மட்டும் உடஞ்சிருக்கு. தென் வந்து டிஸ்பிளே வந்து சைனா போட்டிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,500 வரும்.
256 ஜிபி உங்களுக்கு 12 ப்ரோ மேக்ஸ் 5G ஓகேங்களா. 5Gன்றதே வந்து 12லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து 12 ப்ரோ மேக்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே. இதோட பேட்டரியே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 12 விட சார்ஜ் அதிகமாக நிற்கும். பேட்டரி ஹெல்த் கூட சர்வீஸில் 81 இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 22,000 தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 13ல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 12லேயே இன்னொரு டிவைஸ் இருக்குது. இந்த 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,500 வரும். 64 ஜிபி பேட்டரி ஹெல்த் மட்டும் சர்வீஸு 73. ஃபோன் மற்றபடி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நம்மள்ட்ட வந்து 12 மினிலையும் 64 இருக்குது, 12லேயும் 64 இருக்குது. வேணா கிராப் பண்ணிக்கோங்க. அடுத்த லோ பட்ஜெட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு இந்த ஃபோன் இருக்குது. அதாவது இந்த 13 பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளேல மட்டும் ஒரே ஒரு சின்ன லைனு சம்டைம்ஸ் வரும், சம்டைம் வராது. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 18,000 வரும். மித்தபடி எந்த சர்வீஸும் பண்ணல, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. இந்த சம்டைம்ஸ் இந்த இடத்துல லைன் வரும், லைன் போகும் ஓகேங்களா. ஏன்னா நமக்கு தெரியல, திடீர்னு இந்த அப்டேட்னால வந்தது தான். மிச்சபடி ஒரிஜினலாக இருக்குது, எந்த சர்வீஸும் பண்ணல. பேட்டரி ஹெல்த் கூட உங்களுக்கு 85% இருக்குது. 18,500 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐஃபோன் 13 இருக்குது. இந்த 13 பார்த்தீங்கன்னா சைனாலேயே ஃபஸ்ட் குவாலிட்டி டிஸ்பிளே போட்டிருக்கு. ஒரிஜினல் பேட்டரி மாற்றிருக்கு. பீஸ் பார்த்துக்கோங்க, பிராண்ட் நியூவாக இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச் ஒன்றும் இல்லை. பேட்டரி ஹெல்த் 100, அதாவது சைனா டிஸ்பிளே தான், ஒரிஜினல் சைனா டிஸ்பிளே போட்டிருக்கு ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இந்த 13 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெறும் டிஸ்பிளே மட்டும் மாற்றிருக்கு, மற்றபடி ஹவுசிங்லாம் சூப்பராக இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 தான் வரும். இதுவும் 120 ஜிபி பேட்டரி ஹெல்த் 100. இது ஒரிஜினல் பேட்டரி மாற்றிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று லோ பட்ஜெட்டில் இருந்துச்சு, சாரி நல்ல கண்டிஷனில் ஒரு 13 இருக்குது. இது பக்காவாக சார்ஜ் நிற்கும், எந்த இஷ்யூவும் கிடையாது. பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. பேட்டரி ஹெல்த் கூட 88 இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்துக்கோங்க ஃபோனு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,500 வரும். 26,500 வரும். ஐஃபோன் 13 128 ஜிபி. அதுக்கப்புறம் வந்து 13ல நல்ல பீஸ் எந்த சர்வீஸும் பண்ணாமல் எனக்கு ஒரு 25,000 பட்ஜெட் உள்ளனா இந்த 13 பார்த்தீங்கன்னா வெறும் 22,000 வரும். ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது, நீட்டாக இருக்குது. உங்களுக்கு பேட்டரியுமே வந்து 80% இருக்குது. இது வரைக்கும் சர்வீஸே போகாத மொபைலு ஐஃபோன் 13 128 ஜிபி வெறும் 22,000 வரும். பாக்ஸ் ஃபுல் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. சர்வீஸே பண்ணல, எல்லாம் பக்காவாக இருக்குது. இது வரைக்கும் சின்னதாக ஸ்க்ரூ கூட கழுனதில்லை பார்த்துக்கோங்க. எந்த வித எரரு எதுவுமே இருக்காது, பார்ட்ஸ் சேஞ்ச் எதுவுமே இல்லை, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் கூட 80% இருக்குது ஓகேங்களா. பேட்டரி 80% அதனால தான் வந்து எந்த சர்வீஸும் பண்ணல, பக்காவாக இருக்குது ஓகேங்களா. லோடிங் ஆகிட்டு இருக்குது பேட்டரி. இதிலே வந்து நம்மள்கிட்ட வந்து பார்த்துக்கோங்க 80% எந்த சர்வீஸும் பண்ணலை ஓகேங்களா. 22,000 தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 256 ஜிபி. இதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த சர்வீஸும் பண்ணல, ஃபுல் கிட்டு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. டென்ட் கூட எதுவுமே கிடையாது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 தர 256 ஜிபி பிராண்ட் நியூ கண்டிஷன் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது 13 மினியில் நம்மக்கிட்ட இப்போது 2 டிவைஸ் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 128 ஜிபியோ 256 தெரியல, மறந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கு, ஒரிஜினல் மாற்றிருக்கு பேட்டரி. இதோட ப்ரைஸ் வந்து 25,000 வரும். ரெட் கலரு பார்த்துக்கோங்க, செட்டு தெளிவாக இருக்குது. இதில் வந்து கிளாஸ் மாற்றிருக்கு, பேட்டரி வந்து ஒரிஜினல் பேட்டரி மாற்றிருக்கேன். ஒரே நிமிஷம். பேட்டரி இது வந்து 120 256 இது 128 ஜிபி தான் ஓகேங்களா. செட்டு பார்த்துக்கோங்க, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஒரிஜினல் கிளாஸ் மாற்றிருக்கேன், ஒரிஜினல் பேட்டரி மாற்றிருக்கேன். சாரி, ஒரிஜினல் கிளாஸ் மாற்றிருக்கேன், ஒரிஜினல் பேட்டரி மாற்றிருக்கேன். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 23,500 வரும். வெறும் 23,500 ஐஃபோன் 13 மினி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 மினிலே 512 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் 79, ஃபுல் பாக்ஸ் கிட்ட எந்த சர்வீஸும் பண்ணல, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 33,000 வரும். ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது 13 சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ப்ரோவில் வந்து மொத்தம் 3 டிவைஸ் இருக்குது. 13 ப்ரோ ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன். இந்த 13 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 128 ஜிபி ஒரிஜினல், அதாவது இதில் வந்து மேலே வந்து வெறும் கிளாஸ் மட்டும் மாற்றிருக்கு ஓகேங்களா. ஆனால் ஃபினிஷிங் அப்படி தெரியல, அது கிளாஸ் மாற்றிருக்கா டிஸ்பிளே மாற்றிருக்கான்னு தெரியல. ஆனால் எந்த அன்னோன்னு வரல உள்ள. மித்தபடி நான் பிரித்து பார்த்த வரைக்கும் ஒரிஜினல் டிஸ்பிளே. இது வந்து 100% ஒரிஜினல் டிஸ்பிளே. ஃபிசிக்கல் டியூவல் சிம், அதாவது 2 சிம் போட்டுக்கலாம் அட் அ டைமில், வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சிம் ஸ்லாட் போட்டுக்கலாம் ஓகேங்களா. இது வந்து 128 ஜிபி பேட்டரி ஹெல்த்து பேட்டரி ஹெல்த்து கூட வந்து 86% இருக்குது ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் வந்து 35,500 35,500 ஃபுல் பாக்ஸ் கிட்டு தெளிவாக இருக்குது, பிராண்ட் நியூவாக, இந்த டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது. 35,500 வரும். ஐஃபோன் 13 ப்ரோ 128 ஃபிசிக்கல் டியூவல் சிம் ஓகேங்களா. அடுத்த 13 பார்த்தீங்கன்னா ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து
ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஒரு டாக்டர் யூஸ் பண்ண ஃபோனு 39,000 ரூபா. பேட்டரி மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கு, சைனா தான். பேட்டரி ஹெல்த் 100, சார்ஜும் நல்லா நிற்கிது. ப்ரைஸ் வந்து 39,000 ரூபா வரும். இன்னொரு 13 ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து 512 ஜிபி. இதெல்லாம் நிறையா வீடியோ, ரொம்ப வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபோன் வச்சுருந்தேன் கடையில், சும்மா தான் கிடந்துச்சு. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமரா கிளாஸ் மட்டும் மாற்றிருக்கும். தென் வந்து கிளாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கு மேலே. இது வந்து ஒரு 512 ஜிபி வேரியண்ட்டு, ஃபிசிக்கல் டியூவல் சிம், அதாவது 2 சிம் போட்டுக்கலாம். இதோட பேட்டரி ஹெல்த் வந்து 85%. ஓகேங்களா. இது நான் வந்து அப்போ வாங்கும்போது ஆல்மோஸ்ட் 42,000 ரூபாவோ 45,000 சம்திங் மறந்துருச்சு, அது அப்படியே இருந்திருக்கு. ஓகேங்களா. இது வந்து இப்போ தர ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 38,000 ரூபாய்க்கு தர ஐஃபோன் 13 ப்ரோவில் 512 ஜிபி. உங்களுக்கு 2 சிம் போட்டுக்கலாம், தாராளமாக போட்டுக்கலாம். ஒரே நிமிஷம். பேட்டரி ஹெல்த்துமே உங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஓகேங்களா. பேட்டரி ஹெல்த்துமே 84%. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாம் பக்கா ஒர்க்கிங்கு. டியூவல் சிம் போட்டுக்கலாம், அதான் ஃபிசிக்கலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக். அதே நான் இப்போ எப்படி அந்த 120 காமிச்சோம் அதே மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு 38,000 ரூபாய்க்கு தர 512 ஜிபி 13 ப்ரோவில். அடுத்தது வந்து 13 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு டிவைஸ் வந்திருக்கு. இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 128 ஜிபி வேரியண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா வந்து அதாவது இந்த பிளாக்லலாம் எதுவுமே தெரியல, ஒயிட்டில் மட்டும் சின்னதாக ஒரு மைன்யூட் லைன் வருது. நான் காமிச்சிடுறேன். ப்ரைஸ் வந்து வெறும் 33,000 ரூபாய்க்கு தர போகிறேன். 13 ப்ரோ 128, பேட்டரி ஹெல்த் கூட 80% இருக்குது. ஒரு நிமிஷம். அதாவது இதில் தெரியல, ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது ஒரு சின்ன லைனு. சம்டைம் டார்க் ஆகுது, சம்டைம் லைட் ஆகுது. ஓகேங்களா. இது 13 ப்ரோவில் 128 ஜிபி. சம்டைம் வருது, சம்டைம் அந்த லைன் போகுது, தெரியலை. ஓகேங்களா. இது வந்து பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% இருக்குது. மொபைல் நீட்டாக இருக்குது, எந்தவித இஷ்யூவும் கிடையாது. வெறும் இந்த டிஸ்பிளே மட்டும் சம்டைம் வருது, சம்டைம் போகுது. ஆனால் வெறும் ஒயிட் ஸ்க்ரீனில் மட்டும் தான், பிளாக் ஸ்க்ரீனில் ஒன்றுமே தெரியல அது. ஓகேங்களா. பிளாக் மோடில் வந்து சுத்தமாக தெரியல ஒரு பர்சன்டேஜ் கூட. ப்ரைஸ் வந்து 33,000 ரூபா. ஓகேங்களா. கண்டிஷனுக்கு ஏற்ற ரேட்டு தான். 13 ப்ரோ மேக்ஸ் 128 ஜிபி 33,000 ரூபாய்க்கு தரேன். இந்த 13 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 256 ஜிபி. இதில் வந்து கிளாஸ் மாற்றிருக்காங்க, ஃப்ரண்ட்டு கிளாஸ் மாற்றிருக்கு. பேட்டரி ஹெல்த் 100%, 256 ஜிபி. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, பிராண்ட் நியூவாக இருக்குது. ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 39,000 ரூபா வரும். 39,000. 13 ப்ரோ மேக்ஸ் 256 ஜிபி. உங்களுக்கு எல்லாம் பக்காவாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் பார்த்துக்கோங்க 100. இது கிளாஸ் மாற்றுற மாதிரியே தெரியல, ஆனால் மாற்றிருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். இது வந்து 13 ப்ரோ மேக்ஸில் 256 ஜிபி, பேட்டரி ஹெல்த் 100. தெளிவு பாருங்கள் சார், செட்டு தெளிவாக இருக்குது. உங்களுக்கு 39,000 ரூபா வரும். பார்த்துக்கோங்க. பேட்டரி ஹெல்த் 100, ஒரிஜினல் பேட்டரி, டூப்ளிகேட்லாம் கிடையாது. ஓகேங்களா. பார்த்துக்கோங்க, ஒரிஜினல் பேட்டரி. டிஸ்பிளே கூட, சாரி, டிஸ்பிளே மாற்றிருக்காங்கப்பா, மாற்றிருக்காங்க. அதாவது ஒரிஜினலே மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்களா. பேட்டரியும் ஒரிஜினல் தான் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு டிஸ்பிளே மாற்றுற, கிளாஸ் மாற்றுற மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா. இருந்தாலும் சொல்லி கொடுத்துருவோம். 39,000 வரும். 13 ப்ரோ மேக்ஸில் 256 ஜிபி, பேட்டரி ஹெல்த் 100. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 14 சீரியஸில் எதுவும் இல்லை. 15 சீரியஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 15 ஒன்று இருக்குது. 15 பார்த்தீங்கன்னா 256 ஜிபி. ப்ரைஸ் வந்து 44,000 வரும். பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 86% இருக்குது. ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வரும். 44,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 15 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன்ஸ் ஓகே தான், பிராண்ட் நியூவாக தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரே ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி இருக்குது. தென் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு 256 ஜிபி வேரியண்ட், பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. பேட்டரி ஹெல்த் வந்து 86. இதிலே வந்து கிளாஸ் மாற்றிருக்கு, அதாவது மேலே உள்ள கண்ணாடி மட்டும் மாற்றிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 40,000 ரூபா. அதாவது 15 ப்ளஸ் 256 ஜிபி, மேலே உள்ள கண்ணாடி மட்டும் மாற்றிருக்கு. எந்தவித டாட்டு கீட் எதுவுமே கிடையாது. பார்த்துக்கோங்க, பக்காவும் இருக்குது. மேலே உள்ள கண்ணாடி மட்டும் மாற்றிருக்கு. வெறும் 40,000 தரேன். ஐஃபோன் 15 ப்ளஸ் 256 ஜிபி, பேட்டரி ஹெல்த் வந்து 86 இருக்குது. ஃபுல் பாக்ஸ் கிட்ட இருக்குது, நீட்டாக இருக்குது. செட்டு பிரித்த மாதிரியே தெரியல. ஓகேங்களா. வெறும் 40,000 ரூபாய்க்கு தரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 சீரியஸில் நம்மக்கிட்ட வந்து ப்ரோ மேக்ஸ் இருக்குது. ப்ரோ மேக்ஸில் நம்மக்கிட்ட 256 அண்டு 512 ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா. 256 பார்த்தீங்கன்னா ஒன்லி டிவைஸு, பேட்டரி ஹெல்த் மட்டும் உங்களுக்கு ரொம்ப லோவாக இருக்குது. ப்ரைஸ் ஓகேவா. பேட்டரி ஹெல்த் பார்த்துக்கோங்க 80. அதனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தரேன். வெறும் 64,000 தரேன். 64,000 தரேன். மற்றபடி பீஸ் வந்து ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது. பார்த்துக்கோங்க, தெளிவாக இருக்கும். ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் 256 ஜிபி, அதாவது
15 ப்ரோ மேக்ஸ் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ 70,000 போட்டிருப்பேன். இப்போ வந்து இதில் பேட்டரி மட்டும் சர்வீஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வெறும் ஆக்சுவலி வந்து இது சைக்கிள் கவுண்ட் ரொம்ப கம்மி தான். பட் இது எதனால ஒன்று ஏதாச்சும் கிளிச்சு மாதிரி இருக்கலாம். ஏன்னா வந்து சைக்கிள் கவுண்ட் வந்து 600க்கே வந்து 80 வரும். இது 373க்கு 80 வந்திருக்கு. இல்லைனா மேபி வந்து கிளிச்சில் இருக்கலாம். மேபி அடுத்த அப்டேட்டில் சரியாகலாம் எனக்கு தெரியாது. பட் இருந்தால் 80 இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64,000 தரேன். இதிலே 256 GB இல்லை 512 இருக்குது. ஃபுல் பாக்ஸ் சீட்டோட தெளிவாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் கூட 89 பக்காவாக இருக்குது. பீஸு ஃபுல் பாக்ஸோடு வந்துடுது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 73,000 தரேன். 73,000 தரேன். ஓகேங்களா? 73,000 512 64,000 256 GB தரேன். வேணுன்னா வாங்கிக்கோங்க. அடுத்த ஃபோன் என்ன ஃபோன் நான் காட்டாமல் இருக்கேன் உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் எல்லாமே காட்டிட்டேன்ல. இப்போ வந்து வேறு என்னது 16E 2 ஃபோன் இருக்குது. இது யாருக்காச்சும் வாங்குற இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லுங்கள். இருக்கிறதே பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணித்தரேன். ஏன்னா ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வாரண்டியோடு இருக்குது. அதாவது 2 வருஷம் மீன்ஸ் கேர் ப்ளஸோட 2027 வரைக்கும் இதுக்கு வாரண்டி இருக்குது. 128 GB பேட்டரி ஹெல்த் 100 சைக்கிள் கொண்டு 130 சம்திங் தான். இந்த ஒயிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 48 வாட்டி 50 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த வருஷம் ஜூலை வரைக்கும் இருக்குது. 128 GB ரெண்டுமே ஃபுல் பாக்ஸ் கிட்டு ரெண்டுமே பார்த்துக்கோங்க சீல்டு கட் கண்டிஷனு. டென்ட்டோ ஸ்க்ராச்சோ சர்வீஸோ எதுவுமே கிடையாது. 100% ஒரிஜினலாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 42,000 தரேன். இது வந்து 38,500 தரேன். 39,000 43,000 போட்டிருப்பேன். இன்கேஸ் நீங்கள் வாங்குற இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தால் சொல்லுங்கள். இதை விட பெஸ்ட் ப்ரைஸாக என்னால் பண்ண முடிஞ்சால் பண்ணித்தரேன். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எல்லா ஃபோனும் கவர் பண்ணியாச்சு. வேறு எதுவும் கவர் பண்ண அந்த எஸ்சி 2 காட்டாமல் இருக்கேன். நம்மக்கிட்ட எஸ்சியில் வந்து 2022 அதாவது 5G டிவைஸு நிறைய பேர் கேட்பீங்க லோ பட்ஜெட்டில். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 வரும். டிஸ்பிளே மேலே உள்ள கண்ணாடி மாற்றிருக்கு. பேட்டரி ஹெல்த் சர்வீஸு. ஓகேங்களா? இது பேட்டரி வேணால் உங்களுக்கு மாற்றி தரேன். பேட்டரி மாற்றுறதுக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க. உங்களுக்கு வந்து சைனா பேட்டரி மாற்றி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அதுவே லைஃப் வரும் நல்லா இந்த எஸ்சிக்கெலாம். ஓகேங்களா? 1000 ரூபா வரும். உங்களுக்கு சைனா பேட்டரி மாற்றி தான் வெறும் 15,000 வித்தவுட் பேட்டரி மாற்றுறேன். 16,000 வித் பேட்டரியோட மாற்றி தரேன். இது வந்து 128 GB மேலே உள்ள கண்ணாடி மட்டும் மாற்றிருக்காங்க. எல்லாமே ஒர்க் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா எந்த சர்வீஸும் பண்ணல. பேட்டரி ஹெல்த் 100 உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்குது. வெறும் சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் மட்டும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 22,000. சர்வீஸ் பண்ணாதனால 22,000 பண்ணவே இல்லை. அதனால் 22,000 தரேன். இது சர்வீஸ் பண்ணியிருக்கு. வெறும் 15,000 தரேன். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் எல்லா ஃபோனும் கவர் பண்ணியாச்சு. வேறு என்ன கவர் பண்ணுவோம்? அப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து வேறு என்ன சீல்டில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. இந்த 16 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1,19,000 தரேன். பியூர் சீல்டு உங்களுக்கு இந்தியன் வாரண்டியோடு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 வந்து 45,000 வரும். சீல்டு ரேட் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஐஃபோன் 13 பிங்க் கலர் டிமாண்டான ஸ்டாக்கு 45,000 தரேன். ரேட் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஷோரூம்லேயே ரேட் ஏற்றிட்டாங்க. ஓகேங்களா? அதனால் நானும் ஏற்றுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸில் ப்ரோ 3 நமக்கு நாளைக்கு ப்ரோ 3 இது ப்ரோ 3 இல்லை ப்ரோ 3 வருது. ஆக்சுவலி நாளைக்கு வருது ப்ரோ 3. பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரேன். ப்ரோ 3ல் 2 பீஸ் இன்றைக்கி நைட்டே வந்துடும். வீடியோ எடுக்க டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 10:20 ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டாக் வந்தாலும் நான் போட முடியாது. 2 பீஸ் வருது நாளைக்கு. ஏர்பாட்ஸில் ப்ரோ 3 இந்தியன் பீஸு பியூர் சீல்டு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்சஸில் வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. என்கிட்ட வந்து 3 இருக்குது. இந்த 3 வாட்ச் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 4,800 தரேன். iWatch Series 3 ஒன்லி ஜிபிஎஸ் 42mm டயல். ஓகேங்களா? வெறும் 4,500 தரேன். அதுலேயே 4 இருக்குது. 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,500 தரேன். இதுவுமே 44mm. இது 44mm இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ல் வந்து செல்லுலார் சேல் ஆயிடுச்சு. 7ல் ஜிபிஎஸ் இருக்குது. 7 ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,000 தரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா SC2 இருக்குது. ஜிபிஎஸ் 8,800 தரேன். iWatch Series 8 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேல ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 13,000 தரேன். உங்களுக்கு இதோட மோர் இன்ஃபர்மேஷன் இந்த வாட்சோட மோர் இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா எனக்கு வந்து பர்சனலாக என்னோடய புது நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் எல்லாத்தோட வாட்சோட பேட்டரி ஹெல்த்து கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு அமுச்சு விட்றேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஐபேடில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஜென்ரேஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஐபேட் மினியில் செகண்ட் ஜென்ரேஷன் செல்லுலார் 64 GB ப்ரைஸ் வந்து 5,500 தரேன். அடுத்தது வந்து ஐபேட் மினி 5 இருக்குது. நியூ ப்ராடக்ட்டு.
இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000க்கு தரேன். இது ஒய்ஃபை ப்ளஸ் செல்லுலார் லேட்டஸ்ட் இப்போ உள்ள 26.2 வரைக்கும் அப்டேட் இது சப்போர்ட் ஆகும். யாருமே யூஸ் பண்ணல. ஃப்ரெஷ்ஷான ஐபேடு, நியூ ஐபேடு. இன்னைக்கு ஆன்லைனில் இப்போ செக் பண்ணால் கூட 43,000 காட்டும். நான் வெறும் 20,000க்கு தரேன். பிராண்ட் நியூ ஃப்ரெஷ். ஓகேங்களா, நீங்கள் தான் ஃபஸ்ட் யூஸராக இருக்க போகிறீங்க. ஓகேங்களா, சரி, இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே நான் அப்டேட் பண்ணிட்டேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, வேறு எதுவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா நம்ம புது வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், பழைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்மள வந்து இப்போ OLXலேயும் ப்ரொஃபைல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து வாட்ஸ்அப் ரீசெண்டாக பேண்ட் ஆனதுனால OLXலேயும் அக்கௌண்ட் போட்டு அதுலேயே வந்து இப்போ அப்டேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் என்னோட OLX லிங்க்கும் நான் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுக்குறேன். என்னோட புது நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதோட லிங்க்கும். ஓகேங்களா, என்னோட பழைய நம்பரில் வாட்ஸ்அப் கம்ப்ளீட்டாக பேன் ஆயிடுச்சு. புது நம்பரில் மட்டும்தான் நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பழைய நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணாதீங்க. என்னோட பழைய டீட்டெயில்ஸ் எல்லாம், அதாவது என்னோட பழைய, அதாவது சொல்லலாம்ல, பில்லு எல்லாமே டோட்டலாக டெலீட் ஆயிடுச்சு. உங்களோட இன்க்ளூடிங் நீங்கள் என்னோட ஓல்டு கஸ்டமர்ஸாக இருந்தால் கூட உங்களோட பில் என்கிட்ட கிடையாது, மொத்தமாக வாட்ஸ்அப்பில் போயிடுச்சு. அதையும் சொல்லிக்கிறேன். உங்களோட அட்ரஸும் இருக்காது. நிறையா பேர் யாராச்சும் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, கொரியர் நான் போட்டிருக்க மாட்டேன். அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து உங்களோட பேமெண்ட் ப்ரூஃபும் உங்களோட அட்ரஸும் அனுப்பிச்சு வைங்க. என்ன ஸ்டாக்கோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் பார்சல் போட்டேன். எல்லாருமே அவங்க அட்ரஸை ஷேர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி நான் ஏதாச்சும் பேலன்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்னா நீங்கள் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா புது அட்ரஸும் நான் லிங்க்கில் கொடுக்குறேன். நிறைய பேர் பழைய கடைக்கு போயிடுறீங்க. புது அட்ரஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் வந்து நம்ம ஸ்டோரில் வந்து எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் நம்ம ஸ்டோரில் வந்து ப்ரீ ஓன்டு நியூ எல்லா ஃபோனுமே அவைலபிளாக இருக்கும். எல்லா கேஜெட்ஸுமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு டிவி வேணுனாலும் வாங்கி தருவோம், ஏசி வேணாலும் வாங்கி தருவேன், ஃப்ரிட்ஜ் வேணாலும் வாங்கி தருவேன் பெஸ்ட் ப்ரைஸில். பட் இப்போதைக்கு டிவி, ஏசி பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்ரிட்ஜ் வந்து இனிமேல் தான் ஃபியூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா, இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் எப்போயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம ஸ்டோரை. நம்மள்ட்ட வந்து ரீட்டைல் சேல் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு இப்போது. ஃபியூ டேஸ், அதாவது இந்த ஒரு 6 மாதமாக வந்து ரீட்டைல் வந்து ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. வெறும் ஹோல்சேல் மட்டும் தான் டெய்லியும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் இனிமேல் வந்து பழையபடி ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். இன்றைக்கே ஆல்மோஸ்ட் வந்து பழையபடி ரீட்டைல் ஸ்டார்ட் ஆக மாதிரி ஒரு ஃபீலு. இன்றைக்கி வந்து 13 மினி சேல் ஆச்சு, 13 சேல் ஆயிடுச்சு. iPhone 14 Pro Max கூட ஒன்று வந்து சேல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறையா ஃபோன் ரீட்டைலில் சேல் ஆகும்போது இனிமேல் பழையபடி ஸ்டாக் நான் கொண்டு வரேன். ஓகேங்களா, நடுவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நியூக்கு மாறியாச்சா, அதனால் வந்து பழைய ஃபார்ம் வர முடியல. இப்போ வந்து ட்ரை பண்ணுறேன். இனிமேல் வந்து வீக்லி கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டுருவேன். ஓகேங்களா, ஸோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பழையபடி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து பழையபடி நான் ஸ்டாக் அப்டேட் பண்ணுறேன். எந்த ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் எல்லாம் என்னை ஃபாலோ பண்ணீங்களோ அந்த நோக்கத்தை வந்து பழையபடி கொண்டு வரேன். பழையபடி அந்த ஃபார்முக்கு ப்ரீ ஓன் ஸ்டாக்காக ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறோம். நியூ தனியாக அப்டேட் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீ ஓன் தான் இருக்குது. ஏன்னா சீல்டு கட்டு வந்து இங்கேயே சோல்ட் அவுட் ஆகிடுது. அதாவது மார்க்கெட்லேயே எடுத்துடுறாங்க. அதாவது இங்கே லோக்கலில் அக்கம் பக்கத்தில் இருக்க ஷாப்பே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. டெய்லியும் நம்மக்கிட்ட ஒரு 20 பீஸாச்சும் வருது சீல்டு கட்டு. அது இங்கேயே சேல் ஆயிடுது. அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால வந்து இங்கே வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் இனிமேலேருந்து நான் வந்து ஸ்டாக்கு கொண்டு வர போகிறேன் பழையபடி. ஆல்மோஸ்ட் வந்து வந்துக்கிட்டு இருக்குது, சேல் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணாததுக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ரீட்டெயிலில் வந்து இந்த கடைக்காரங்களாம் இருக்காங்களே அவங்களே வந்து இங்கே இருக்க ஸ்டாக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால தான் நான் குரூப்பில் கூட போஸ்ட் பண்ண முடியல. இந்த ஓல்டு ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. நியூ ஸ்டாக்கும் வருது, சேல் ஆயிடுது. அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி 13 ஒன்று கொண்டு வந்தேன். அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேல் ஆயிடுச்சு. அது மாதிரி வந்து டெய்லியும் வருது, சேல் ஆயிடுது, அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக வந்து எல்லாம் மேக்ஸிமம் பெஸ்ட் ப்ரைஸாக பண்ண பார்க்குறேன். நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல, சாரி என்னோட பழைய நம்பர் வந்து பேன் ஆயிடுச்சு, நீங்கள் அந்த நம்பருக்கு தான் ஃபோன் அடித்து எல்லாம் சொல்கிறீங்க ப்ரோ, இது மாதிரி உங்களுக்கு அமிச்சம் ப்ரோ, நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு சில பேர் என்ன பிளாக் பண்ணிட்டீங்களான்னு தெரியுங்க. இல்லை, நான் உங்களுக்கு பிளாக் பண்ணலாம், உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருக்கவும் மாட்டேன். என்னோட புது நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பழைய நம்பர் கம்ப்ளீட்லி பர்மனெண்ட்டாக பேன் ஆயிடுச்சு. இன்கேஸ் அந்த பழைய நம்பர் எனக்கு ரீகவர் ஆயிடுச்சுன்னா நான் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்னோட புது நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. யாருக்காச்சும் கஷ்டம் கொடுத்துருந்தா ரொம்ப ரொம்ப சாரி. ஓகேங்களா, பை பாய், see you.